தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியார் ஏன் வேணும், அம்பேத்கர் ஏன் வேணும், காரல் மார்க்ஸ், லெனின் போன்ற தலைவர்களுடைய தத்துவங்கள் ஏன் வேணும் நாங்கள் கேட்குறோம் தெரியுமா? சீமானை எதுக்காக நான் வலுவாக எதிர்க்கிறேன் தெரியுமா? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் ஒருத்தர் எங்ககிட்ட பேசியிருக்கிறேன், அந்த ஆடியோவை கேட்டு பாருங்க. சென்னையில வேசார்படினா வேசார்படி ஏறிக்கிறேன். உபச்சாரப்படியில நான் வேசார்படினா ஏன்னா அப்படி சொல்றீங்க? ஏன்னா எவ்வளவு உழைக்கிற மக்கள் அங்க இருக்கிறாங்க, நீ அப்படி பேசலாமா? யாருண்ணா வந்தேரி? ஏன்னா நீங்க போன் பண்ணாம உங்க நம்பர் எனக்கு எப்படின்னா தெரியும்? அதுக்கு ஏன்னா இப்போ இந்த ஆடியோவில் பேசுகிற வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் இவன் மேலே தான் நேற்று சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் வந்து நான் புகார் கொடுத்துருக்குறேன். சீமானை எதுக்காக நாங்கள் வலுவாக இருக்கிறோன்னா, இது போல் நபர் வந்து சாதிய வன்மத்தோடு பேச தத்துவங்கள் சீமான் பின்னாடி இருக்கிறதுனால தான் நான் வந்து தொடர்ந்து சீமானை எதிர்த்துன்னு இருக்கிறேன். சீமான் பேசுறது வந்து தமிழ் தேசியமே கிடையாது. சீமான் பேசுறது சாதிய தேசம், சாதிய மதவாத தமிழ் தேசியம் தான் சீமான் வந்து பேசுறாரு. அதனால தான் தமிழ் தேசியம் பேசுறாரு. தமிழ்நாட்டு மக்களை வந்து ஊரை ஏமாத்துறாரு. சீமான் கிட்ட இருந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இதுக்கு பிரபாகரனார் அவர்கள் முன்னெடுத்து தமிழ் தேசியத்தை நான் முன்னெடுத்து நான் களம் காண்டுருக்கேன். இவன் பேசின சம்பந்தம் இவன் வந்து சாதிய வன்மத்தோட எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற வியாசார்பாடியில் இருக்கவங்க விபச்சாரிகள் என்று எவ்வளோ கொச்சை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறான். இவன் மேலே தான் வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்கிட்ட இருந்து புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் விசாரணையை வந்து மேற்கொள்ளலை. ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் வந்து ஒரு காவல்துறையை சட்டப்பூர்வமாக காவல்துறை அணுகி புகார் கொடுக்க தான் முடியும். ரெண்டாவது மக்களை திரட்டி போராட தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு பெண் தலைவராக நான் என்ன செய்ய முடியும்? கமிஷனர் சார், அருண் சார் தான், நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து காத்திருக்கிறோம்.